Hello friends, I am Dr. Karthik. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐகன் வேல்யூ சம்பந்தப்பட்ட சில முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போறோம். அந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் நான் போர்டில் எழுதி போடுறேன். ஸோ தட் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். இது அப்படியே நீங்க ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி சிஎஸ்ஐஆர் நெட்ல கேட்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் ஐகன் வேல்யூ சம்பந்தமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் is equal to trace of the matrix. That is lambda 1 plus lambda 2 plus lambda 3 plus up to lambda n equal to trace of matrix A. அதாவது ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா அதோட ஐகன் வேல்யூஸ் lambda 1 lambda 2 lambda 3 இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஐகன் வேல்யூஸோட சம்னா அதை நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ அந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ட்ரேஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரேஸ் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸோட டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸ். அந்த பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சம் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியதுதான் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த ட்ரேஸுக்கு இந்த ஐகன் வேல்யூஸோட சம்மேஷன் ஈக்குவலா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் the eigenvalues of a matrix. Product of the eigenvalues of a matrix is equal to determinant of the matrix. Determinant of the matrix, that is lambda 1 dot lambda 2 dot up to lambda n is equal to determinant of a matrix. அதாவது ஒரு மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸோட ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். மூணாவது பாயிண்ட், எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A and its transpose have the same eigenvalues. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A அப்படிங்கிறது இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கும் அதோட டிரான்ஸ்போஸும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஐகன் வேல்யூஸ் சேமா தான் இருக்கும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறீங்க, அதோட டிரான்ஸ்போஸ் எடுத்து அதோட ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சீங்கனாலும் அந்த ஐகன் வேல்யூஸ் எல்லாம் சேமா தான் இருக்குங்கிறது இந்த மூணாவது பாயிண்ட் நமக்கு சொல்லுது. பாருங்க, if lambda 1 lambda 2 lambda 3 are the eigen values of A, then so if lambda 1 lambda 2 lambda 3 are the eigen values of A, then eigen values of matrix KA. KA அப்படிங்கிறதுல K ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ K lambda 1 K lambda 2 K lambda 3. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் A இருக்கு, அந்த மேட்ரிக்ஸ் A நீங்க ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்றீங்க. அந்த கான்ஸ்டன்ட் K அப்படின்னா அந்த கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற மேட்ரிக்ஸ் KA. இதோட ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா ஆல்ரெடி வெறுமனே A அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கும்போது அதோட ஐகன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, lambda 1 lambda 2 lambda 3, அதோட அந்த K நீங்க மல்டிப்ளை
பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ இதுக்கப்புறமா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் A inverse. Matrix A inverse is 1 by lambda 1, 1 by lambda 2, 1 by lambda 3 இந்த மாதிரி. So matrix A ஓட eigen values lambda 1, lambda 2, lambda 3 அப்படின்னா A inverse ஓடது 1 by lambda 1, 1 by lambda 2, 1 by lambda 3 இந்த மாதிரி வரும். அடுத்ததா eigen values of matrix A power m அப்படின்னு இருந்தா lambda 1 power m, lambda 2 power m, lambda 3 power m இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் A எடுத்து அதோட பவர் m அப்படின்னா அப்போ வந்து அந்த ஐகன் வேல்யூஸோட பவர் நீங்க ரைஸ் பண்ணணும். lambda 1 பவர் m, lambda 2 பவர் m, lambda 3 பவர் m. ஸோ வெறுமனே மேட்ரிக்ஸ் A இருக்கும்போது அது ஐகன் வேல்யூஸ் lambda 1, lambda 2, lambda 3. இப்போ அந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து நீங்க பவர் A பவர் m அப்படின்னா என்ன அர்த்தம்? A ஸ்கொயர் அப்படின்னா A இன்டு A மல்டிப்ளை பண்ணணும். A கியூப்னா A இன்டு A இன்டு A, A பவர் 4னா A இன்டு A இன்டு A இன்டு A இந்த மாதிரி. ஸோ அப்போ பவர் ரைஸ் பண்ணீங்கன்னா m அப்படின்னு வந்தால் ஐகன் வேல்யூஸோட பவரும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். சரியா? ஸோ இதுக்கப்புறமா இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு, அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a real symmetric matrix, real symmetric matrix or a Hermitian matrix, Hermitian matrix are always real. Full stop. அடுத்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் நம்பர் போட்டுக்கோங்க. நான் ரன்னிங் நம்பர்ஸ்ல அப்படியே போட்டுக்கோங்க. நான் வந்து இங்க ஸ்டார் ஸ்டார்னு போடுறேன். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a real skew symmetric matrix, a real skew symmetric matrix or a skew Hermitian matrix, skew Hermitian matrix are either zero or purely imaginary, purely imaginary. So அடுத்த பாயிண்ட், ஐகன் வேல்யூஸ் of a real orthogonal matrix, real orthogonal matrix or unitary matrix, or unitary matrix or of unit modulus, or of unit modulus. Or of unit modulus, that is modulus of lambda equal to
that is eigen values வந்து எப்படி இருக்கும் real orthogonal matrix or unitary matrix or of unit modulus அப்படினு சொல்லி வரும். ஸோ இதுவரைக்கும் வந்து சில பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி வந்து வீடியோவோட டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த ஐகன் வேல்யூ சம்மந்தமாக. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸுங்கிறது நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக பண்ணிகிட்ருக்கோம். வீடியோஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணுறது புரியுதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம பார்ட் 3 வீடியோவில் இந்த ஐகன் வேல்யூ சம்மந்தப்பட்ட இன்னும் கூடுதலான சில பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.